ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெசிபி செய்ய போகிறோம். ஸோ அந்த பச்சை கலரில் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் கத்திரிக்காய். பார்க்க சொரக்காய் மாதிரி இருக்குல்ல, இது சொரக்காய் கிடையாது, கத்திரிக்காய் தான். இது வந்து பச்சை கத்திரிக்காய் 1/4 கிலோ வந்து பார்த்திங்கன்னா 13 ரூபா. இது வந்து ஒரு சீசன் போல் இருக்குது. நாங்கள் நிறைய வாட்டி சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்துருக்கோம். இந்த ப்ராடக்ட் வந்து இருக்காது. இந்த க்ரீன் பிரிஞ்சால் இது சம்டைம்ஸ் ஒரு பர்டிகுலர் சீசனில் மட்டும்தான் இது கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இது வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ 1/4 கிலோ 13 ரூபா தானே, ஓகேயா அப்படின்னு வாங்கிட்டு வந்தோம். முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி கத்திரிக்காயெலாம் வந்து பிஞ்சு கத்திரிக்காவாக வந்து வாங்கி குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும். பார்க்க நீட்டாக பெரிய பெரிய சைஸாக தான் இருக்குது, பட் டேஸ்டியாக இருக்கும். ஒன்று எவ்வளோ பெரிய சைஸாக இருக்குது பாருங்களேன். இது மாதிரி கத்திரிக்காயில் வந்து நீங்கள் குழம்பு வச்சுருக்கீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வேறு ஏதாச்சும் ரெசிபீஸ்லாம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா, அது எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பச்சை கத்திரிக்காய் ஸோ லாங்கு பிரிஞ்சால்னு சொல்லுவாங்க, நல்லா நீளமாக இருக்குது இல்லையா. ஸோ லாங்கு க்ரீன் பிரிஞ்சால் அப்படின்றது இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ நல்லா லாங் சைஸில் நல்லா நீளமாக பச்சை கலரில் இந்த கத்திரிக்காய் இருக்கிறதுனால தான் இதை பச்சை கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க. இது ஒரு சில ஊர்லலாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு, நிறைய பேர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பச்சை கத்திரிக்காய். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, எந்தெந்த சீசனில் எந்தெந்த ப்ராடக்ட் நமக்கு கிடைச்சாலும் அது எல்லாமே நம்ம சமைச்சு சாப்பிட்டுடணும். கிடைக்கும் போது அதை யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா எல்லாமே எல்லா நேரத்துலையும் கிடைக்காது. ஸோ கத்திரிக்காயை வந்து நல்லா நீட்டாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். நீங்களும் சமையல் செய்யும் போதே கண்டிப்பாக கத்திரிக்காயெலாம் அரிஞ்சிங்கன்னா தண்ணியில் போடுங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றிட்டு அந்த தண்ணியில் போடுங்க. ஸோ நாங்கள் கத்திரிக்காய் காரக்குழம்பு செய்யறதுக்கு வெங்காயமும் கட் பண்ணி வச்சிட்டோம். கத்திரிக்காய் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பூச்சி சொத்தெல்லாம் இல்லாத அளவுக்கு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கு தான் கட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காவை கட் பண்ணி தண்ணியில் போட்டாச்சு, வெங்காயம் கட் பண்ணி வச்சாச்சு. ஸோ பாருங்கள், பூச்சிலாம் இருந்தால் தூக்கி போட்டுடுங்க. கத்திரிக்காய் கட் பண்ணும்போது ரொம்ப சேஃபாக வந்து பார்த்து கட் பண்ணணும். ஸோ நல்லது மட்டும் பயன்படுத்திக்கலாம், சரியில்லைன்னா தூக்கி போட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போது கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெசிபி செய்ய போகிறோம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு, ஒரு பாத்திரம் வச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி பச்சை கத்திரிக்காயில் சூப்பரான டேஸ்டியான காரக்குழம்பு ரெசிபி செய்யலாமா? கடாய் நல்லா சூடாயிடுச்சு. ஓகே, ஒரு 2 ஸ்பூன் ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம்.
கடுகு பொரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருந்தா வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பொன்னிறமான கலருக்கு இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணும், ஒரு கோல்டன் கலருக்கு மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சோண்டு சால்ட், ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட்டு போட்டு வதக்குங்க. டக்குன்னு வந்து நல்லா வதங்கி வந்துடும். ஸோ கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெசிபி நாம் இப்போ செஞ்சிட்ருக்கோம். இப்போ பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஸோ பாருங்க, நாங்கள் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா அந்த தண்ணியில் நல்லா அலசிக்கோங்க. அலசிட்டு தண்ணி விட்டு நல்லா இழுத்துட்டு போடுங்க. நல்லா வதங்கட்டும். கத்திரிக்காய் நல்லா வதங்கணும். கல்லுப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து இது மாதிரி சமையல் செய்யும் போதே கல்லுப்பு கண்டிப்பாக பயன்படுத்துங்க. அது ரொம்ப சுவையை அதிகரிக்கும். மஞ்சள் தூள் ஆன்டிபயோட்டிக். ஸோ நாம் செய்கிற ரெசிபீஸில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் மிளகாய் தூள் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இந்த காய் நல்லா வேகணும் இல்லையா, நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். மொத்தமாக எல்லாத்தையும் கலக்கி விட்டுக்கோங்க.
இந்த கத்திரிக்காய் நல்லா வேகணும். அதுக்கு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க சரிங்களா. அதுக்கப்புறம் தான் நம்ம புளி கரைச்சலை வந்து ஆட் பண்ணணும். எடுத்த உடனேலாம் புளி கரைச்சலை ஊற்றிடக்கூடாது. ஸோ கத்திரிக்காய் வேகிறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். 5 மினிட்ஸ் ஆகட்டும். இப்போ வந்து நம்ம புளியை கரைச்சிக்கலாம். புளி வந்து உங்களுடைய சாய்ஸ் தான். புது புளியாக இருந்தாலும் சரி, பழைய புளியாக இருந்தாலும் சரி, கருப்பு புளியாக இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ருசி கொடுக்கும் நம்ம செய்கிற ரெசிபிக்கு. ஸோ உங்கள்கிட்ட எது அவைலபிள்னு பார்த்துக்கோங்க. புது புளியாக இருந்தாலும் சரி, பழைய புளியாக இருந்தாலும் சரி. சம்டைம்ஸ் கருப்பு புளி கூட போட்டு காரக்குழம்பு ரெசிபிலாம் செய்வாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புளியை கரைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா, தேவையான புளியை வந்து தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க ஒரு கிண்ணத்தில். அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கன்னா, நல்லா கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, புளி வந்து நம்மளுடைய சாய்ஸ், நம்மளுடைய விருப்பம் தான் சொல்லிட்டு. நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, கொஞ்சம் புது புளியும் கொஞ்சம் பிளாக் புளி, கருப்பு புளின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கி வச்சுருப்போம். ஒரு டிஷ்ஷுக்கு நாங்கள் ஒரு புளி யூஸ் பண்ணுவோம். இந்த வாட்டி இந்த பச்சை கத்திரிக்காய் காரக்குழம்பு வந்து நாங்கள் செய்கிறோம் இல்லையா, இந்த பச்சை கத்திரிக்காவை பயன்படுத்தி அருமையான காரக்குழம்பு செஞ்சிட்ருக்கோம். இதுக்கு 2 புளியும் சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் கருப்பு புளி ப்ளஸ் கொஞ்சம் புது புளி 2த்தையும் போட்டு நல்லா கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் சரிங்களா. இது ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் கூட சமையல் செய்யும்போதே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், எவ்வளோ ருசியாக இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவசர அவசரமாக சமைக்கணுன்ட்டு இந்த கத்திரிக்காய் வேகிறதுக்கு முன்னாடியே இந்த புளியை கரைச்சி வச்சுருக்காங்க இல்லையா, அந்த புளி தண்ணி அதை அப்படியே எடுத்து சேர்த்துப்பாங்க. அப்படி பண்ணவே கூடாது. அந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கினா தான் நாம் செய்கிற அந்த ரெசிபி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அது வதங்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல, வெயிட் பண்ணலாம். அப்போ தான் நம்ம வந்து இந்த குழம்பு செஞ்சதுக்கப்புறம் சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும், சாப்பிடவே ஒரு ஆசையாக இருக்கும். இது வரைக்கும் இந்த மாதிரி பச்சை கத்திரிக்காவை பயன்படுத்தி காரக்குழம்பு செய்யவே இல்லைன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் போதே செஞ்சு பாருங்கள். அதோட ருசியே அட்டகாசமாக இருக்கும். ஒரு காய்கறியில் ஒரு சத்து, ஒரு சுவை இருக்குது. அதனால் எதையுமே வந்து நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது, எல்லாமே செஞ்சு சாப்பிட்டுடணும். சரி, இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. அதனால் புளி கரைச்சலை நாங்கள் சேர்த்துக்கிறோம். ஸோ புளியை கரைச்சி வச்சுருந்தாலே அதை ஃபில்ட்ரு பண்ணி குழம்புல சேர்த்தாச்சு. கரண்டியை வச்சு நல்லா தொலை விட்டுக்கோங்க, நல்லா கிண்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மாதிரி சுவையான குழம்பு வகைகள்லாம் சமைக்க நீங்கள் கற்றுக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் செஞ்ச இந்த பச்சை கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை பற்றி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதே மாதிரி பச்சை கத்திரிக்காய் கிடைக்கும் போதே பச்சை கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெசிபி செய்யட்டும், செஞ்சு சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருப்பீங்க. கத்திரிக்காயில் வந்து அயன் சத்து இருக்குது, அதாவது இரும்பு சத்து இருக்குது ஓகேங்களா. யாருக்காச்சும் கை கால் வலி, மூட்டு வலிலாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி கத்திரிக்காயெல்லாம் காரக்குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு இரும்பு சத்து கிடைக்கும், கை கால் வலிலாம் சரியாகிடும். இது அப்படியே கொதிச்சுட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடுங்க, இன்னும் கூட நல்லா கொதிச்சு நல்லா சுண்டி வரும். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். அப்போ தான் அந்த பச்சை அந்த மிளகாய்த்தூள் வாசனைலாம் போயிட்டு நல்லா ஒரு குழம்பு, ருசியான ஒரு குழம்பாக தயாராகும்.
ஃபைனலாக கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் தூவிட்டுக்கோங்க. ஸோ நாங்கள் சிம்பிளாக ஈஸியாக உங்களுக்கு சவுத் இந்தியன் ஸ்டைலில் ஒரு கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம். இந்த குழம்ப யார் வேணால் சமைக்கலாம். பேச்சுலர்ஸ், ஃபேமிலி யார் வேணால் சமைச்சு சாப்பிட்லாம். ஸோ செய்கிறதுக்கு அவ்வளோ ஈஸி. இப்போ நீங்கள் பார்க்கும்போதே கற்றுக்கிட்டு இருப்பீங்க இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் சமையலை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் தெரிஞ்சுப்பீங்க, கற்றுப்பீங்க. நாங்கள் இந்த சேனலில் வெஜிடேரியன் ரெசிபீஸ், நான் வெஜிடேரியன் ரெசிபீஸ், ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸு இப்படி எல்லாமே சமைச்சு போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்கள் வீட்டில் அதே மாதிரி சமைச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான பச்சை கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெசிபி தயார். நல்லா கொதிச்சு சுண்டி வந்துடுச்சா? அவ்வளோதான், காரக்குழம்பு ரெசிபி ரெடி. சூடான சாப்பாட்டுக்கு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். Thank you so much for watching.